கரியர்ல ஜெயிக்கணும்னா நம்ம வந்து ஸ்மார்ட்டா இருக்கணுமா இல்ல வந்து ட்ரெண்டிங்ல இருக்கணும்? kalpana's prime times. யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். வெல்கம் டு kalpana's prime times. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம கரியர்ல ஜெயிக்கணும்னா நம்ம வந்து ஸ்மார்ட்டா இருக்கணுமா இல்ல வந்து ட்ரெண்டிங்ல இருக்கணுமா, அதுதான் வந்து இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ ட்ரெண்டிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. ஆனா ஸ்மார்ட்னஸ் அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய குறிப்பிட்ட ஆர்வம் அல்லது குறிப்பிட்ட திறமை, இதுதான் வந்து உங்களுடைய ஸ்மார்ட்னஸ். உங்களோட இண்டிவிஜுவாலிட்டி அல்லது உங்களோட ஸ்மார்ட்னஸ் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் வாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக எனக்கு பிடிச்ச பல வருஷமாக நான் விடாமல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஒரு சில ஹேபிட்ஸு, ஒரு சில ஹாபீஸை நான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன தான் டெக்னாலஜி வளர்ந்துட்டாலும் கூட நான் சமைக்கும்போது இன்னமும் இந்த ரேடியோவில் தான் பாட்டு கேட்டுட்ருக்கேன். என்ன தான் நமக்கு பிடிச்ச பாட்டை பிடிச்ச நேரத்தில் வச்சு கேட்டாலும் கூட எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத விதமாக நமக்கு பிடிச்ச சாங்ஸ் வந்து ப்ளே ஆகிறதுல ஒரு தனி ஃபீல் இருக்குது. அதே மாதிரி மண்பாண்ட சமையல், நம்முடைய பாரம்பரிய உணவுகள், இதெல்லாம் சமைக்கிறது கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன தான் புத்தக வாசிப்புக்கென்றே நிறைய ஆப்ஸ் வந்துட்டாலும் கூட அந்த புது புக்கோட வாசனையும் சேர்த்து வாசிக்கிற பழக்கம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் விட 20 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னமும் ஃபஸ்ட் டைம் பார்த்த மாதிரியே கிளைமேக்ஸ்க்காக வெயிட் பண்ணி நான் பார்த்து ரசிக்கிறேன் படங்களில் ஒரு படம் இந்த படம் தான். இந்த மாதிரி சின்ன சின்ன பொழுதுபோக்கு பழக்க வழக்கங்களில் என்னுடைய பெரிய பெரிய சந்தோஷம் அடங்கியிருக்கு. எனக்கு பிடிச்ச பெரிய பெரிய விஷயங்கள் வந்து இதில் அடங்கியிருக்கு. இது எல்லாத்துக்குமே என்ன ஒற்றுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழமை, ட்ரெடிஷ்னல், இந்த ஒரு விஷயம் வந்து அடங்கியிருக்கு. ஸோ அதனால இதெல்லாம் நான் வந்து ரசிக்கிறேன். இதே மாதிரி உங்களோட பொழுதுபோக்கு, உங்களோட பழக்க வழக்கங்களில் உங்களோட ஸ்மார்ட்னஸ் வந்து அடங்கியிருக்கும், உங்களோட திறமை அடங்கியிருக்கும், உங்களோட பேஷன் அடங்கியிருக்கும். இதெல்லாம் நான் ஏன் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன்? என்னோட பழக்க வழக்கங்கள், என்னோட ஹாபீஸ்னால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒன்றுமே இல்லை. இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக தான் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது எல்லாமே எனக்கு வந்து சைல்ட்ஹுட்லேருந்து, ஸ்கூல் டேஸ்லேருந்து வந்து எனக்கு பிடிச்ச ஒரு சில பழக்க வழக்கங்கள், ஒரு சில ஹாபீஸ். இது எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. நம்ம ஒரு பெரிய எழுத்தாளர் அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னாலும் எனக்கு வந்து எழுதுறது ரொம்ப பிடிக்கும், பழமையான விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும், ட்ரெடிஷ்னல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னோட பாட்டியோட அம்மா எங்க கூட தான் இருந்தாங்க, என்னோட பெரிய பாட்டி வந்து எங்க கூட தான் இருந்தாங்க. அவங்களோட லைஃப் ஹிஸ்டரி, லைஃப் ஸ்டைல் மட்டும் இல்லை, அவங்களோட அப்பா அம்மாவெல்லாம் என்ன சாப்பிட்டுருப்பாங்க, அவங்கெல்லாம் எப்படி டிராவல் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி பழமையான விஷயங்கள்லாம் கேட்டு கேட்டு வந்து நான் தெரிஞ்சுப்பேன். ஃப்ரம் த சைல்ட்ஹுட் நாம கடைபிடிச்சிட்டு வர்ற ஒரு சில பழக்க வழக்கங்கள், ஒரு சில பொழுதுபோக்குகள், இதுக்குள்ளதான் வந்து நம்முடைய ஆம்பிஷன், பேஷன், இது எல்லாமே வந்து ஒளிஞ்சிருக்கும். நான் இன்னும் வந்து 90ஸ்ல வந்து நிறைய படங்கள் வந்து பாக்குறேன், 80s 90s சாங்ஸ் எல்லாம் கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸே வந்து என்ன கிண்டல் பண்ணுவாங்க. நீ இன்னும் 20 வருஷம் பின்னாடியே இருக்க, 30 வருஷம் பின்னாடியே இருக்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அவங்களும் ஃபன்னுக்கு தான் வந்து சொல்லுவாங்க, நானும் அதை ஃபன்னா எடுத்துட்டு போயிடுவேன். ஏன்னா வந்து யாரையும் பாதிக்காத, சங்கடப்படுத்தாத எந்த ஒரு பழக்கமும் வந்து தப்பு கிடையாது. ஸோ அதனால வந்து இன்னமும் நான் அதெல்லாம் வந்து கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு மனசுக்கு எப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கோ அப்போ அந்த மூடை செலிப்ரேட் பண்றதுக்கும் நான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த மூவியை தான் போடுவேன். அதே மாதிரி எனக்கு மனசு ரொம்ப பாரமா இருக்கு, கொஞ்சம் லேசாக்கணும் அப்படின்னாலும் அதே மூவியை தான் வந்து நான் போடுவேன். அது ஏன்னா எனக்கு தெரியாது, என்னோட சைல்ட்ஹுட்ல நான் பார்த்து ரசிச்ச ஒரு படம், அதனால வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்ல, அந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து இருக்கு. இது மாதிரி ஒருத்தருக்கு ஒரு பொழுதுபோக்கு இருக்கும், ஒருத்தருக்கு ஒரு பழக்க வழக்கங்கள் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து யாருக்காகவும் நம்ம மாத்திக்கணும் அப்படின்றது இல்லை. நம்மளும் ட்ரெண்டிங்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை வந்து மாத்திக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. பெரிய பெரிய படைப்பாளிகள், எழுத்தாளர்கள், கவிஞர்கள், இவங்க எல்லாருமே அவங்க எழுதக்கூடிய கவிதைகளா இருக்கட்டும், கதைகளா இருக்கட்டும், அவங்களுடைய பால்ய வயது அனுபவ கிடங்கில் இருந்துதான் பாடுபொருள் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு
எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான கவிங்க சொல்றாங்க. அது மட்டுமல்ல, என்னோட பால்ய வயதுல ஒரு போட் எப்படி செய்யறாங்க அப்படிங்கறத நான் கூர்ந்து கவனித்ததின் ஆர்வம் தான் வந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய சயின்டிஸ்டா வந்து நான் இருக்கிறதுக்கு அடிப்படை காரணமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கலாம் ஐயா அவர்கள் வந்து சொல்றாங்க. இவங்களெல்லாம் நான் படிச்சதுக்கு அப்புறம் தான் என்னோட பொழுதுபோக்கு, என்னோட பழக்க வழக்கங்களை வச்சு என்னோட ஆர்வம் என்ன அப்படிங்கறத நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம எல்லா விஷயத்துலயுமே ட்ரெண்டிங்ல இருக்கலாம், டெக்னாலஜி வைஸ் நம்ம எல்லாத்துலயும் அப்டேட் ஆகலாம். ஆனா ஃப்ரம் தி சைல்ட்ஹுட் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சில பழக்க வழக்கங்கள், ஒரு சில பொழுதுபோக்குகள், இதுல மட்டும் வந்து நம்ம ட்ரெண்டிங்ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அப்படியே விட்டுட்டு நம்ம வந்து வந்துடக்கூடாது. உங்களுக்கு வந்து டைலரிங் நல்லா வரும், எம்ப்ராய்டிங் நல்லா வரும், பெயிண்டிங் வந்து நல்லா பண்ணுவேன், ஆனா எல்லாமே வந்து எனக்கு கையில தான் பண்ண தெரியும், இப்ப இருக்கிற ட்ரெண்டிங் படி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா அதுல நீங்க அப்டேட் ஆயிக்கோங்க. நீங்க கையில ஒரு விஷயத்த பண்ணுவீங்கன்னா அந்த மெஷின்ல எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், சிம்பிளா. இதெல்லாம் வந்து இப்ப ட்ரெண்டிங்ல இல்ல, எல்லாமே வந்து மெஷின்ல பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஆர்வம், உங்களோட திறமைகளை வந்து நீங்க அப்படியே வந்து தூக்கி போட்டுறாதீங்க. இந்த ஒரு சின்ன டிப்ஸை வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தான், எனக்கு பிடிச்ச ஒரு சில பழக்க வழக்கங்கள், பொழுதுபோக்குகள்லாம் நான் உங்க கூட ஷேர் பண்ணேன். ஸோ அதனால உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டுமே இல்லை. ஸோ அதை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஆனா நான் சொன்ன இந்த டிப்ஸை வந்து கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஆர்வமும் திறமையும் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல அப்டேட் பண்ணிக்கோங்க. ட்ரெண்டிங்ல இருங்க. ட்ரெண்டிங்ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு ஆர்வமான திறமையான பழக்க வழக்கங்களை வந்து அப்படியே விட்டுட்டு வந்துடாதீங்க. கருப்பு கொண்டக்கடலையில் அப்படியே ஃபிஷ் கறி மாதிரி செய்வேன்னா, மீன் குழம்பு ஃப்ளேவர்லேயே இந்த குழம்பு வந்து பண்ணுவேன். அந்த ரெசிபியை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆஸ் யூஷுவல் கொண்டக்கடலையை வந்து ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. சேனலில் நான் ஷேர் பண்ண டிப்ஸு, ரெசிபி இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வேற ஒரு நாள் வேற ஒரு நல்ல கண்டென்ட்டோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், பாய்.